ஸோ யூஎஸ் சைனா டேரிஃப்ஸ்னால வாட் ஆர் த இம்பேக்ட்ஸ் கோயிங் ஆன் அப்படின்றது பார்க்கலாம். அதோட இம்பேக்ட் கோல்டு, க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ் அண்ட் அதர் ப்ராடக்ட்ஸ், எக்ஸ்போர்ட் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கலாம். இதை பற்றி டேக்ஸ்னால பாதிப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். யூஎஸ்டி ஐஎன்ஆர் வேல்யூமே எவ்வளோக்கு இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ April 4th ஆன்வர்ட்ஸ் ஸ்டார்டட். April 4th ஆன்வர்ட்ஸ் என்னன்னா யூஎஸ் வந்து டேரிஃப்ஸ் போட்டாங்க. ஸோ எல்லா கண்ட்ரீஸ்க்கும் டேரிஃப்ஸ் போடும்போது ஹையஸ்ட்டாக வந்து சம் கண்ட்ரீஸ், இப்போ எதெல்லாம் ஹையாக இம்போர்ட் பண்ணுறாங்களோ அந்த கண்ட்ரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் வியட்நாம், கம்போடியாலாம் அபோவ் 45% மேலே அவங்க வந்து டேரிஃப்ஸ் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்தியா பார்த்தீங்கன்னா 24%, பட் சைனாவில் வந்து 34% இனிஷியலாக. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா சைனா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அகெயின் ரெசிப்ரோக்கலாக வந்து 34% டேரிஃப் யூஎஸ்க்கு போட்டிருக்காங்க. ஸோ இம்போர்ட்டட் குட்ஸ்க்கு. நெக்ஸ்ட் என்னாச்சு அப்படின்னா அகெயின் யூஎஸ் வந்து 104% டேரிஃப்ஸ் வந்து இம்போர்ட்டட் குட்ஸ் சைனாவில் பண்ணுற குட்ஸ்க்கு போட்டிருக்காங்க. 104%. நவ் இட் ஹேஸ் பின் இன்க்ரீஸ் டு 124% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் அதே இது இப்போ என்னாச்சு அப்படின்னா ரீசெண்டாக என்ன ஒரு நியூஸ் அப்படின்னா ட்ரம்ப் இருக்காங்களே அவங்க பார்த்தீங்க அப்படின்னா 90 days வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க இந்த டேரிஃப்ஸை. பிகாஸ் இன் சம் கண்ட்ரீஸ் இட் ஹேஸ் பின் 10% ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. பட் இன் சைனாக்கு மட்டும் எக்ஸப்ட் சைனா அங்கே வந்து எந்த ஒரு ஹோல்டிங் பாஸ் பண்ணி வைக்கல டேரிஃப்ஸ் எல்லாமே. அங்கே பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் பின் இன்க்ரீஸ்ட், டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு பதிலாக லைக் டக் ஆஃப் வார் மாதிரி ரெண்டு பேருக்கும் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த டக் ஆஃப் வார் நடக்கும்போது என்ன குளோபலாக வந்து உங்களுக்கு ரெசஷனுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் தடுக்கணும்னா தே ஹாவ் டு திங்க் அபவுட் த மார்க்கெட் அண்ட் ஆல்சோ த பீப்புள் பார்த்து அவங்க பண்ணணும். ஸோ இதனால என்னாச்சு அப்படின்னா யூஎஸ்ல மோஸ்ட்லி ஹூ காட் எஃபெக்டட் அப்படின்னா யூஎஸ்ல இருக்கிற கன்சியூமர்ஸ் கம்பெனிஸ் மெயின்லி பார்த்தீங்க அப்படின்னா லைக் பார்த்தீங்க அப்படின்னா பிக் கம்பெனிஸ் டெஸ்லா, ஆப்பிள் எல்லாமே நீங்கள் அதோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் நியர்லி வெரி ஸ்டீப் டவுன் ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்கு. ஸோ இது யாரோட பாதிப்பு? மோஸ்ட்லி ஷேர்ஸ் வந்து யூஎஸ்ல டவுன் ஆகிறனால ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு ட்ரம்ப். என்ன அப்படின்னா ஃபார் 90 days பாஸ், அவ்வளோதான். ஸோ ஒரு ப்ராப்பரான டெசிஷன்ஸ் இன்ன வரைக்கும் வரல. அட் த சேம் டைம் இப்போ சைனா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அகெயின் இம்போர்ட்டட் குட்ஸ் ஃப்ரம் யூஎஸ்ல வர இம்போர்ட்டட் குட்ஸ்க்கான டேக்ஸ் இட் ஹேஸ் பின் இன்க்ரீஸ் டு 84%க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டக் ஆஃப் வார் நடந்துட்டு இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா யூஎஸ்ல வந்து ரெசஷனுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதோட இம்பேக்ட் என்ன அப்படின்னா இப்போ கோல்டு பார்த்துருப்பீங்க இல்லையா, ஆல்ரெடி இட் ஹேஸ் பின் இன்க்ரீஸ் டு 92,000 10 grams 24 கேரக்டர் 22-24 இருக்குது பார்த்தீங்களா. 92,000 நியர்லி 1 lakh கிட்ட கொண்டு வந்துடுவாங்க. பட் இந்த கோல்டு ஏன் ஏறுது அப்படின்னா யூஎஸ்ல வந்து when the dollar value குறையும் போது என்ன ஆகும்னா கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த ஷேர்ஸ் எல்லாமே வந்து இப்போ செல்லிங்கில் போயிட்டனால கஸ்டமர்ஸ் வந்து அதை விட்டு மார்க்கெட்லேருந்து வெளியே வந்துடுறாங்க. ஸோ மார்க்கெட்லேருந்து வெளியே வரும்போது நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எதில் பார்ப்பாங்க அப்படின்னா கோல்டு தான் பண்ணுவாங்க. பிகாஸ் ப்ரீஷியஸ் மெட்டல் இல்லையா, நெக்ஸ்ட் அவங்களோட சாய்ஸ் அதாக தான். மார்க்கெட் ஃபால்ஸ், ஷேர் மார்க்கெட் ஃபால் ஆகும்போது கோல்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கோல்டில் வந்து சம் கண்ட்ரீஸ் அவங்க பேங்க்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா கோல்டை வந்து ரிசர்வ் பண்ணுவாங்க. ஸோ ரிசர்வ் பண்ண தான் அந்த கோல்டோட ரேட் ஏறுது. ரிசர்வ் பண்ணுவாங்க அண்ட் மார்க்கெட்ஸ் பீப்புள் வில் பி இதில் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அதோட ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அட் சம் பீக் எல்லா மார்க்கெட் எதாக இருந்தாலும் ஒரு பீக் ஒன்று வரும். அந்த பீக் அட்டென்ட் பண்ணதுக்கப்புறம் கோல்டு வில் கம் டவுன். ஸோ ஆஃப்டர் ஒரு 3 to 4 or 5 months அப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் வந்து கண்டிப்பாக டவுன் ஆகும். பிகாஸ் அதுவுமே ஒன்ஸ் ஒரு பீக் டச் ஆச்சுன்னா அங்கேருந்து புக் ப்ராஃபிட் கஸ்டமர்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ கஸ்டமர்ஸ் அங்கேருந்து புக் ப்ராஃபிட் பண்ணும்போது கோல்டு ரேட் வில் கம் டவுன். ஸோ அது குறைஞ்சது அப்படின்னா நியர்லி 70,000 to 65,000க்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இட் மேபி ஹேப்பன் ஆஃப்டர் 6 months. ஸோ அன்டில் தென் அதோட ரேட் ஏறிட்டு. ஸோ யூஎஸ்டி ஐஎன்ஆர் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 87.17 இருந்த யூஎஸ்டி ஐஎன்ஆர் இட் ஹேஸ் பின் 86க்கு வந்திருக்கு. இன்னும் இது டவுனில் போகும். இதே மாதிரி டேரிஃப்ஸ் கண்டினியூஷன் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து 84 or $82 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இஃப் சம் ஆக்ஷன் ஹஸ் நாட் பி டேக்கன். ஸோ ஒன்றும் இந்த டேரிஃப்ஸ் எல்லாமே ரெடியூஸ் பண்ணிட்டு வாபஸ் வாங்குற மாதிரி பார்க்கணும். சம் டிஸ்கஷன் வந்து கண்டிப்பாக போய்கிட்டு இருக்கோம். வீல் எக்ஸ்பெக்ட் சம் குட் ரிசல்ட்ஸ் ஸோ தட் இந்த குளோபல் மார்க்கெட்டை வந்து நம்ம காப்பாற்ற முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இருக்கிற யூஎஸோட தான் சைனோவார் அப்படின்னு சொல்லலாம். யூஎஸ் சைனாக்கான டேரிஃப்ஸோட ப்ராப்ளம்ஸ் போய்கிட்டு. தேங்க்யூ.